திருப்பூர் சக்தி திரையரங்கில் பிடிசார் திரைப்படத்தை ரசிகர்களாக பார்த்து ரசித்தார் நடிகர் ஹிப்ஹாப் ஆதி. தமிழகம் முழுவதும் நடிகர் ஹிப்ஹாப் ஆதி நடித்துள்ள பிடிசார் திரைப்படம் மே 24ஆம் தேதி வெளியாகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் இதனைத் தொடர்ந்து படக்குழுவினரின் படத்தின் பர்மிஷனுக்காக தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் சென்று மக்களுடன் மக்களாக படம் பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் திருப்பூர் ஸ்ரீ சக்தி திரையரங்கில் படக்குழுவினர் ரசிகர்களுடன் அமர்ந்து படத்தை பார்த்து ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து நடிகர் ஹிப்ஹாப் ஆதி பேசியதாவது, செய்தியாளர்களுடன் கூறுகையில், திருப்பூர் மக்களுடன் ரசிகர்களுடன் படம் பார்த்தது மிகவும் நெகிழ்ச்சியாக உள்ளது என்று. கோவையை விட திருப்பூர் மக்கள் மிக அதிகமாக வரவேற்பு கொடுத்தனர். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என்னை காண வெகு நேரமாக காத்திருந்து என்னை கண்டதும் ஆனந்த கண்ணீரில் மிதந்தனர். அதை பார்த்து நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மற்றும் இந்த படத்தில் உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த திரிஷவ் என்ற சிறுவன் மிக சிறப்பாக நடித்துள்ளார். திருப்பூர் மக்கள் மற்றும் இயக்குநர்கள் இது போன்ற சிறுவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வரும் நாட்களில் திருப்பூர் சார்ந்த வரலாற்று திரைப்படம் வாய்ப்பு கிடைக்கும் போது எடுக்கப்படும் என்று கூறினார். விரைவில் நான் நடிக்கும் அடுத்த படத்திற்கு உண்டான அப்டேட் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும், திருப்பூர் மக்களுக்கு நன்றி என்ற வார்த்தையில் முடிக்க முடியவில்லை, அவர்களுக்கு மென்மேலும் நன்றியையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று அவர் பேசினார். தமிழ்நாடு ஃபுல்லா படம் வந்து நல்லா வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்குது. நீங்க இப்ப திருப்பூர் வந்திருக்கீங்க. திருப்பூர் ரெஸ்பான்ஸ் எப்படிங்க சார்? பயங்கரமா இருக்கு. இங்க இருந்து இப்ப எப்படி வெளில போறதுங்கறத பத்தி தான் பயங்கர ரெஸ்பான்ஸ். ஃபுல் தியேட்டர் இப்படி எரப்ட் ஆகுதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு ஊரா வந்துட்டு இருக்கோம். திருச்சி நேற்று நைட்டு அப்படி இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல தியேட்டர் உள்ள இருந்து வெளில வர அவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப இங்க இருந்து எப்படி வெளில போறதுங்கிறது யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று பேசலாம்னு தான் நினைக்கிறோம். ஆமா, ஆனா முடியல. ஏன்னா கிரௌட் ஃபுல்லா பண்றாங்க. ரெஸ்பான்ஸா சூப்பர் ரெஸ்பான்ஸ். திருப்பூர் வந்து இவ்வளவு நல்லா ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நல்லா ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா எக்ஸ்ட்ரானரியா ரிசீவ் பண்ணாங்க. டைம் கடைசி ஒரு 5 நிமிஷம் விசில் அடிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் அந்த விசில் சத்தம் கேட்கறாங்க. அதுக்காக தான் வந்தமே. கிளைமேக்ஸ் பார்க்கலாம் எப்படி எப்படி இருக்குன்னு. மேபி அந்த படம் பார்த்த எமோஷன்ல பயங்கர ஒரு இது இருந்துச்சு. அப்ப பயங்கர ஹாப்பியா இருக்கு. இல்ல இப்படி பாக்குறதுதான், இந்த மாதிரி பாக்குறது அவனுக்காங்கம்மா. எல்லா வயசானவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் அப்படி இப்ப இது பண்றாங்க. சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லாம் குடும்பமா வந்து பாக்குறாங்க. இது பண்ணி ஜாலியா போட்டுக்கோ. குடும்பமா வந்து பாக்குறாங்க. இவன் பாருங்க, எல்லாம் குட்டி ஸ்டார், உங்க திருப்பூரோட ஸ்டார். இவன் இந்த படத்துல வந்து டெபியூ ஆயிருக்கான். சோ வந்துட்டு இவன் பேரு திரிஷிவ். என்ன ஏதாவது சொல்றியா? இல்ல, ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருப்போம், அவ்வளவுதான். எல்லாம் அவங்க திறமை தான். பட்டையை கிளப்பிட்டான் படத்துல. சோ நம்ம சும்மா ஒரு இது பிளாட்ஃபார்ம் தான் அமைச்சு கொடுக்க முடியும். நாங்கெல்லாம் அவங்க வந்து திறமைசாலிங்க, அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. தமிழ் படம்னாலே எல்லாம் நம்ம தமிழ்நாடே சின்ன ஊரு. ஆமா 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 இருக்குதான். பாப்போம். நம்ம கதை அமைஞ்சா கண்டிப்பா பண்ணணும். நல்ல கதை அமைஞ்சிருச்சுன்னா. இது ஈரோடுல நடக்குது. பக்கத்துல எல்லாம் ஒண்ணு தானே. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர். அதோட அனௌன்ஸ்மெண்ட் கூடி சீக்கிரம் வெளியிடுறாங்க. உங்களை எல்லாம் வந்து நேர்ல பார்த்து வந்து சொல்லிட்டே போறேன். சோ வந்து அதுக்கு ஒரு தனி பிரஸ் மீட் வச்சிருவோம். சோ இப்போதைக்கு நம்ம பிடி சார் வந்து நல்ல பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு. சோ அதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ அதனால அது வேற எதுவும் யோசிக்க முடியல. அதனால நன்றி நன்றி நன்றி. எனக்கு தெரியல, நன்றி எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு இந்த இதை பார்த்து. ஏன்னா இவ்வளோ ஒரு டைம் பீரியடு, இதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பிடி சார்ல வந்து எங்களை அப்படி ஒரு ஆரவாரம், ஒரு உற்சாகத்தோட
தெரியல எனக்கு வேர்டு ரொம்ப வார்த்தைகள் வரமாட்டேங்குது. பட் நன்றின்னு சுருக்க விரும்பல. பட் அது தவிர வேற வார்த்தைகள் அதனால நன்றி 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 ரொம்ப நன்றி. 1-10 நாங்க வந்துட்டோம். எல்லாரும் 1-10 உங்களை பாக்குறதுக்கு ஒரு அறையே நாங்களும் கேட்டோம். சார் வராங்க சார் வராங்க மத்தியானம் நிச்சயே போறாங்க வர வரைக்கும் காத்துட்டு உங்களுக்கும் ரொம்ப நன்றி. 1-10 ஆமா 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 உங்களுக்கு நன்றி. அந்த பசங்க மட்டும் இல்ல பிரஸ் நீங்களும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க. ஒண்ணும் இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு இருந்தோம். அங்கேயும் இப்ப இங்க பாத்தீங்கல்ல வெளில இதே மாதிரி அங்கேயும் கொஞ்சம் பாசத்துல லைட்டா நம்ம கார்த்தி எல்லாம் போட்டு கசக்கி கடத்திட்டாங்க. அப்புறம் அவரை கண்டுபிடிச்சு இவரை கண்டுபிடிச்சு அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அது ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்குமா டூரா. அந்த பஸ் கொஞ்சம் பஸ் தான் பேர் பஸ் ஆனா கொஞ்சம் சைக்கிள் மாதிரி தான் வரும். ஸோ அதுல அப்படியே வந்துட்டே இருக்கோம். ஸோ இது முடிச்சுட்டு அப்படியே ஈரோடு போறோம், சேலம் போறோம், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்க போறோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணி எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு தேங்க்யூ 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 ரொம்ப நன்றிங்க. நன்றி.